காசு பணம் துட்டு மணி மணி 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 நல்ல வாய சம்பாதிச்சு. இவங்க சின்ன பாப்பா. இவங்க பண்றது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனோ இல்ல ஸ்டேஜ் பிளேயோ கிடையாது. சின்ன பாப்பா மென்டல் ஆயிட்டாங்க. 2 days before என்னாச்சு தெரியுமா? ஐயோ என் கண்ணே பற்றும். குபேரா, மூச்சடைச்சாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ இங்க இருக்கிறது இந்த வீட்ல யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன என்ன சம்பந்தி பரந்தாமன் மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க? அவனு அது என்னது? எது? அது காட்டு. காட்டுக்கு கீழே மேட்டு. காட்டுக்கும் மேட்டுக்கும் நடுவுல. ஓஹோ, இந்த பாக்ஸ கேட்டீங்களா? இது ரொம்ப பழைய பாக்ஸ். இருக்கிற அழுக்கு துணி எல்லாம் இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். இத திறந்தாலும் கப்படிக்கும். சரி வாங்க நம்ம பேசிக்கலாம். ஆளுக்கு போலாம். அழுக்கு துணியா பப்பு? அதுல அழுக்கு துணி இருக்கா? எடுத்து எரிச்சிரு. நான் உண்மையை அப்படியே கக்கிடுறேன். சீனிவாசன் இல்லம்மா, ஒருத்தர் தான். அவர் ஒரு NRI பார்ட்டி. Facebook மூலமா அவருக்கு எனக்கும் பழக்கம். அவங்க அம்மா மென்டல் ஆகி மண்டைய போட்டுட்டா. அதனால இந்தியாவுல ஒரு மனநல காப்பகம் ஆரம்பிக்கணும்னு அவருக்கு ரொம்ப நாளா ஆசை. நான் கேர் டேக்கரா இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அந்த மனுஷனும் நம்பிடுச்சு. மாசம் 1 கோடி ரூபாய் பணத்தை சும்மா டான்னு அனுப்பிடுவாரு. இது வரைக்கும் 6 மாசம் தான் ஆயிருக்கு. இதுதாண்டி மேட்ரு. மனநல காப்பகமா? நீ எங்கம்மா நடத்துற? ஆரம்பிச்சாதானே நடத்துறதுக்கு. அப்பா ஆர்பனிச்சு ஆரம்பிக்கிற காசு ஆட்டி போட்டேன். அச்சகாரு, அந்த ஆளுக்கு மேல சந்தேகம் வரல? வராதே. நான் தான் ஒவ்வொரு மென்டல் ஹாஸ்பிட்டலா போய் பல ஆங்கிள் போட்டோஸ் எடுத்து வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணிடுவேனே. இப்படி நீங்க வாழறதுக்கு சாவலாம். எப்படியும் சாவறதுக்கு இப்படி வாழலாம்ல. ஹலோ, யாரு? ஹலோ, சின்ன பாப்பாவா? நான் மிஸ்டர் சீனிவாசன் PA பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேடம்? ஆமா, உங்களுக்கு பணம் அனுப்புனது கிடைச்சதா? வந்துருச்சு சார். அந்த குரூப் தான். இப்ப நான் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. கலிபோர்னியாவுல. நோ மீனம்பாக்கம். ஓ, கலிபோர்னியாவுல ஏர்போர்ட் இருக்கிற இடத்துக்கு பேரும் மீனம்பாக்கமா? வாட் அ ஜோக். நான் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேன். ஏன் சார்? ஏன் சாரா? என் பாஸ் உங்களை செக் பண்ணிட்டு வர சொல்லிருக்காரு. ஐயோ சார், இங்க நான் நல்லா தான் சார் இருக்கேன். உங்களை இல்ல மேடம், காப்பகத்தை. சார், காப்பகம் நல்லா வெள்ளை அடிச்சு சூப்பரா இருக்கு சார். அப்படியா? அத நான் வந்து பாத்துட்டு சொல்றேன். ஓகே, இன்னும் 10 மினிட்ஸ்ல உங்க வீட்டு வாசல்ல இருப்பேன். ஓகே, பை பை. ஐயோ, பீடிங்களா? எந்த நேரத்துல உங்க வாயை வச்சீங்களோ இன்னும் 10 மினிட்ஸ்ல அந்த PA இங்க வரேங்கறாங்க. மாட்டீங்களா? கொன்னுடுவேன். திரி இமிடியேட்டா ஒரு 100 லூசுங்களை இங்க கூட்டிட்டு வாடா. இல்லையாக்கா, உன்னை விட்டா எனக்கு வேற யாருக்கா தெரியும்? செருப்ப பிஞ்சிரும். அப்ப என்ன லூசுங்கறியா? 10 நிமிஷம் எல்லாம் முடியாதுக்கா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? எனக்கு இல்ல. 6 கோடியாச்சு. நான் மாட்ட போறேன். ఏంటి లుక్ ఎలా మారుது? மாட்ட மாட்டேன்.
நீங்க மனசு வச்சா என்ன காப்பாத்த முடியும். எப்படி? மொத்தம் 5 பேர் இருக்கீங்க. ஒரு half an hour மென்டலா ஆக்ட் பண்ணீங்கன்னா நான் தப்பிச்சிடுவேன். அவன் வருவான், பாப்பான், போயிடுவான். வெரி சிம்பிள். ஏன்டி நாங்க மென்டலா ஆக்ட் பண்ணணுமா? ஏய் பொன்முட்டையிடுற வாத்துடி, அறுத்துறாதீங்கடி. நோ நோ, சான்ஸே இல்ல. என்னெல்லாம் லூசா நடிக்க முடியாது. நீ நடிக்க வேணாண்டி, சாதாரணமாவே பேசு. அதுவே லூஸ் மாதிரி தான் இருக்கும். 1 ஹவர்க்குள்ள எப்படிமா உடம்ப இழைச்சு லூஸ் மாதிரி நடிக்கிறது? ஆமா, இவர் அப்படியே சேது விக்ரம் அப்படியே கேரக்டராவே வாழ போறாரா? அப்படியே நடிடா. எங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களால எல்லாம் லூசா நடிக்க முடியாது. சம்மதி, நான் உங்க ஸ்டேட்டஸ்க்கு வந்தா உங்களுக்கு தானே பெருமை. ஓகே, உங்களுக்காக half an hour நடிக்கிறோம். தேங்க்யூ சம்மதி, தேங்க்யூ. பட் பேமெண்ட் 1 lakh காவாலி. சோக்கா கோத்து வாங்குறீங்களே சம்பந்தி. 1/2 மணி நேரம் நடிக்கிறதுக்கு நீங்க கேக்குற பேமெண்ட் உங்களுக்கே அநியாயமா தெரியல? மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோட காசை வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சீங்களே, அப்ப உங்களுக்கு அசிங்கமா தெரியல? சரி விடுங்க, தரேன் அவ்வளவுதானே. அப்ப நாங்க மட்டும் நான் சப்பையா? எனக்கும் 1 லட்சம் ரூபாய் வேணும். தந்து தொலைக்கிறேன். வாங்க சார், வாங்க. வெல்கம் சார். இதுக்கு நீங்க போடாமே இருந்திருக்கலாம். பை த பை, ஐ அம் ஹரிகேசன் நல்லூர் ஹரிகரன். அப்படின்னா நீங்க கலிபோர்னியா பார்ட்டி இல்லையா? எடியா. ஐ அம் சீனிவாசன் PA from California. என்னோட பூர்வீகம் ஹரிகேசன் நல்லூர். அப்படியா? சாரி சார். வாங்க சார், வாங்க. எல்லாம் சேர்ந்து. போர்டு இப்பதான் எழுதிட்டீங்களா? பெயிண்ட் வழியுது. இவ்வளவு ஷார்ப்பா இருக்காளே, இவர் எப்படி மடக்கிறது? சமாளிப்போம். அது உள்ள ஒரு பெயிண்ட் பைத்தியம் இருக்கு சார். அது நான் தான் எழுதுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சது. சரி போனா போட்டுன்னு எழுத விட்டேன். அதான் வழி இது. இட்ஸ் ஓகே. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. நீங்க வாங்க. நீங்க போங்க சார். நைஸ் ஹவுஸ். ஓவர் ஆக்டிங் பண்றானே இவன். என்ன பண்றானே தெரியல. புரட்டி போட்ட கற்பாம்பூச்சி மாதிரி கையை கால உதறிட்டு இருக்கானே, இவனுக்கு என்ன காக்க வலிப்பா? தெரியலையே. அவனே போய் கேட்போம். கண்ணா ராஜா, என்னப்பா பண்ற? கார் பெல்ட் கழண்டிடுச்சு, அதான் காருக்கு அடியில போயிட்டு பெல்ட் மாட்ட ட்ரை பண்றேன். இந்த கார் கிழியாங்க? ஆமா சார், இவன் காரை வாட்டர் வாஷ் பண்ணும்போது பெரிய டயர் தலைமையில விழுந்து இப்படி ஆயிட்டான். வீல் நட்டு கழண்டு விழுந்து இவன் நட்டு லூஸ் ஆயிடுச்சா? எஸ் சார். நீ இருப்பா, நான் வரேன். ஐ காரை ஜேசிபி தூக்கிச்சு. உங்களை ஜேசிபின்னு சொல்றான். இப்ப வா. தேங்க்ஸ் மேடம். ஐயோ ஜேசிபி ராங்கா பொசிஷன் இருக்கு. குட் ஜாப். கட்டெல்லாம் பிடிக்கலாமா? பின்னாடி யாரும் மிதிச்சாங்க. இவதான் எங்க ஹோமோட விஜயசாந்தி. வழக்கமா கராத்தே ட்ரெஸ்ல ஒரு பெல்ட் தான் இருக்கும், இங்க 3 பெல்ட் இருக்கு. பேண்ட் அவ்வளவு லூசா? அவளே லூசுதான். 10 ஓட அடிக்கி மண்டையில உடைச்சா. ஓடு உடைஞ்சதா? மண்டை ஓடு உடைஞ்சது. நீ உடைப்பியா? ஏன் நானும் ஒண்ணுமே லூஸ் ஆவதுக்கா? நீ கூட ஃபைட் வரியா? கம் ஆன். ஐயோ விஜயசாந்தி, காம்படிஷன் இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. அப்ப நான் பிராக்டீஸ் பண்ண போகட்டா? சரி. இந்த ஆளை தலைகில கட்டி தொங்க விடு. பஞ்சிங் பேக் கிழிச்சு போச்சு. வெளிய கோழி முட்டைய தொங்க போட்டிருக்கேன், அதை அடிச்சு கிளி. 2 ஒரே மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். நாளைக்கு நீ இங்க இருந்து உயிரோட போக மாட்டே. பரவாயில்ல, காலையில கலிபோர்னியால சாப்பிட்டது மத்தியானம் வந்துருச்சு, நைட்டுக்கு வச்சுக்கிறேன். என்ன ஆடு கத்துது? நைட் சமையலுக்கு மட்டனா? இல்லீங்க, அது கோட் இல்ல, ரோபோட். அங்க பாருங்க. வேலைக்கு ஆள் வேணும்னு ரோபோவே வாங்கிட்டீங்களா?
இது எந்திரன் இல்ல, பேரு இந்திரா, சொந்த ஊரு ஆந்திரா. ஆமா மூச்சு வருது. எவனோ ஒருத்தன் இவள எந்திரன் மாதிரி படத்துல ஹீரோயின் ஆக்குறேன்னு 25 லட்சம் ரூபாய் கலந்துட்டான். பூஜை அன்னைக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யா ராய்க்கு அடிச்சதுங்கிற அதிர்ச்சியில ரோபோ சிட்டியாவே ஆயிட்டா. சிட்டி, ஐ ஃபீல் வெரி பிட்டி. இது சிட்டி மாதிரி எல்லாரும் அடிக்காதுல்ல? நோ 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 நோ, ரொம்ப தங்கமானதா. இதுதான் டைம்னு என்னையே பொளக்குறியா? இருடி வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி. ஐயோ ரத்தம். அதுக்காக இப்ப நான் என்ன திருப்பி அடிக்க முடியும்? இதுங்க ஆண்டவனோட பிள்ளைங்க, பொறுத்துதான் போகணும். அடி வாங்கினது நானு, நீங்க எதுக்கு அழுவுறீங்க? அன்னை தெரசாவ உங்க உருவத்துல நான் பாக்குறேன். நீ அன்னை தெரசாவா? ஐயோ, ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தை காட்டணும்னு ஜீசஸ் சொல்லிருக்காரு. ஆனா ஒரே மண்டிய நீங்க எத்தனை வாட்டி காட்டுவீங்க? ராத்திரி ஏன் பேட்டரிக்கு சார்ஜ் போடல? பேட்டரிக்கு சார்ஜ் போடணுமா? போ வந்து பொளக்க. என்ன சொன்னீங்க? இல்ல, பேட்டரி சார்ஜ் போடுறேன். ஓகே மேடம், நெக்ஸ்ட் நீங்க வாங்க சார், மேல போலாம். இது யார்? ஏய், இந்த பேக்க பார்த்தா உனக்கு ஜாக் மாதிரி தெரியுதா? ஜாக், இந்த கப்பல் தண்ணில முழுக போகுது. வா, ரன்னிங்ல இறங்கிடலாம். ரன்னிங்ல இறங்கிறதுக்கு நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம். பசிபிக் பெருங்கடல்ல போயிட்டு இருக்கோமா? ஆமால. ஆமா. நீ என்ன பண்ற? போய் அந்த நெக்லஸ் எடுத்துட்டு வா. அதுக்குள்ளனா நம்ம ரெண்டு பேருக்கும் லைஃப் ஜாக்கெட் உஷார் பண்ணி வைக்கிறேன். லைஃப் ஜாக்கெட் எதுக்கு? இவனுக்கு தண்ணியில கண்டம். ஓஹோ, ஓகே. ஓகேவா? சார், நீங்க கூட இதுங்களோட நல்ல டியூன் ஆயிட்டீங்க. ஆமா, மொத்தம் 130 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. 5 பேர் தான் கண்ணுல காட்டுனீங்க. மத்தவங்க சார், அந்த 125 பேரை குணசீலம் குற்றாலம்னு டூர் அனுப்பியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இவ்வளவு பேர் இருந்தா சமாளிக்கிறது கஷ்டம் இல்ல? எக்ஸாக்ட்லி சார், அதனாலதான் சேலரியா 10 lakhs எடுத்துட்டேன். 10 lakhs-ஆ? என்ன சார், ஜாஸ்தின்னு ஃபீல் பண்றீங்களா? அப்படின்னா நீங்களே இதுங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க. நோ 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 நோ, நீங்களே மெயின்டைன் பண்ணீங்க. நோ ப்ராப்ளம். அப்படின்னா கப்புன்னு வாயை மூடிட்டு கலிபோர்னியா கிளம்புங்க சார். ஓகே, கீப் இட் அப். பை, கேட்ச் யூ லேட்டர். ஐயோ, சொன்ன உடனே கப்புன்னு கிளம்பிட்டானே. யாஹூ! ரொம்ப சந்தோஷம் சார். என்னமோ தெரியலமா, இந்த வீட்டை விட்டு போறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. எனக்கு கூட தான் உங்களை அனுப்புறதுக்கு மனசே இல்ல. என்ன பண்றது சார், சூழ்நிலை அப்படி. அப்போ வாங்க சார். அப்பா. ஹலோ, என்னது ஃளைட் கேன்சல் ஆயிடுச்சா? இன்ஜின் குள்ள எலி போயிடுச்சா? 2 நாள் ஆகும் எடுக்கிறதுக்கு. எலியா வண்டலூர் புலியா சார்? அந்த கருமத்தை தூக்கி போட்டு வண்டியை கிளப்ப சொல்லுங்க சார். எடுத்து போட்டு வண்டியை கிளப்புங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நீங்க வைங்க, நான் பாத்துக்கிறேன். சின்ன பாப்பா, ஒரு குட் நியூஸ். என்ன சார், எலியை தூக்கி போட்டாங்களா? இல்ல, 2 நாள் உன் கூட ஸ்டே பண்ண போறேன். என்னது? இல்ல இல்ல, இந்த வீட்ல தான் ஸ்டே பண்ண போறேன். ஐயோ சார் 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 சார், உங்களுக்கு சூப்பரா ஒரு ரூம் போட்டு தரேன் சார் ஹோட்டல்ல. No problem. சார் சார் சார், நான் சொல்றது I can manage. சார், இங்க I am comfortable. சார். No problem. ஐயோ ஐயோ, அம்மா காலை போட்டுட்டா. ஐயோ சார், சார் நான் தான் போட்டேன். போடா டேய். அம்மா ஐயோ. டேய், என்னடா சத்தம்? மேடம், ஃபேனை போட்டா கத்துறாரு. டேய், ஏன்டா இப்படி செஞ்ச? மேடம், நீங்க தான் சார் தூங்குறாரு ஃபேனை போடுன்னு சொன்னீங்க, அதான் போட்டுட்டேன். ஐயோ, ஃபேனை போடுனே இப்படி கைட்டியா போடுவேன்? ஃபேனை ஆன் பண்ண சொன்னேன்டா. தலையா கொஞ்சம் படுத்துந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இதுவே நான் ஏசிய போட சொல்லிருந்தா என்ன ஆயிருக்கும்? அம்மா தாயே, ஏதாவது சொல்லி உன்னை கூட்டு போமா, நான் உயிரோட ஊருக்கு போனோம். சரி சார். டேய் தம்பி, இந்த அம்பாசிடர் கார அக்கக்கா கைட்டி போட்டு வச்சிருக்கல, அத போய் அசெம்பிள் பண்ணு போ. பைத்தியம் பைத்தியம் பைத்தியம்.
அது அம்பாச கார் இல்ல ஆடி காரு. நான் போய் பாக்குறேன். மேடம் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஏன்? காரோட எட்ஜ் இடிக்கும். சார் நீங்க தூங்குங்க சார். நான் வேணா ஏசி போடட்டுமா? அத்தா வேணாம் அத்தா. இந்த ஏசி ஃபேனு ஏன் இந்த கை விசிறி கூட வேணாம் அத்தா. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க படுத்துக்கோங்க சார். அம்மா போயிச்சா? ఏమరా చూస్తావు నేనేరా చంద్రముఖి அது సరే இங்க எதுக்கு வந்த? నిన్ను చంపేదానికి ఎంత ధైర్యం ఉంటే నా ఇంటికే వస్తావు. ఈ రోజు సంతోషమం నిన్ను కిష్టాలు విడిచి కొట్టపోరే. உயிரோட இருக்காம காப்பாத்துக்க மாயோ. ஐயோ அம்மா கொஞ்சம் இருமா. ஐயோ அம்மா. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய் எண்ணெய் ஊத்தி விளக்கேத்த இவர் என்ன சனீஸ்வர பகவானா? இல்ல இவர் தலை என்ன திருவண்ணாமலை தீபமா? ராஜா இருடி ரூம்ல சந்திரமுகி படம் பாத்துட்டு இருந்தா அசால்ட்டா இருந்துட்டு உங்களை கொளுத்துறதுக்கே வந்துட்டா. அடியே இல்ல அப்ப என்ன பார்த்தா சூப்பர் ஸ்டார் பேர் இருக்க. அப்படி நினைச்ச நானே உன்னை கொளுத்திடுவேன். மூஞ்சி மொகரையும். அடியே உன் லவ்வரு அதான் அந்த வினித் டான்ஸ் மாஸ்டர் ஹால்ல வெயிட் பண்றாரு. போ. అవునా ఇది ఇక్కడ ఉంటా. అవును అవును వెళ్ళు. చూడు. சார் நீங்க டென்ஷன் ஆகாம போய் தூங்குங்க சார். நீங்க மட்டும் வரல, இந்த அரிகர கரிகர நான் இருப்பேன். யாரு நீ? அம்மா ஏமா உனக்கு இந்த கொலவெறி? ஏமா ஒரு மார்க்கமா பாக்குற? ஏய் நீ ஜட்லி தானே? நான் சுண்டலி. எனக்கு தெரியும். ஆனா நான் டோனிச்சா. இன்னைக்கு ஃபைனல் காம்படிஷன். இந்த கப்பு யாருக்குன்னு பாத்துருவோம். இந்த கப்புக்காகலாம் ஃபைட் வேணாமா? நீயே இந்த கப்பை வச்சுக்கோ. Come on, fight. No fight. No fight. Yes. No fight. Yes, fight. அப்போ நீ ஃபைட்டுக்கு ரெடியா? கொசு. I am Kosu. No. This is Kosu. Next. ஐயோ அம்மா. ஐயா நான் வின் பண்ணிட்டேன். இந்த கப்பு எனக்கு தான். ஐயோ செத்துற போறாண்டி. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுடி. என்னடி பண்ண? சார்ஜ் போட்டேன். அப்பதானே எழுந்து அவரால நடக்க முடியும். ஏமா சார்ஜ் போடுறதுக்கு நான் என்ன மொபைல் போனா? இப்படிதான் சார் போன வாட்டி வந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் போட்டு தள்ளிட்டா. ஏமா உங்க அராஜகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? டேய் சீனு, என்ன அனுப்பிட்டு நீ தப்பிச்சிட்டியடா. அம்மா இவங்களை அனுப்புமா. சிட்டி சிட்டி ஐஸ்வர்யா ராய் லேப் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ போறியா?
ஆ, அம்மா என்னால முடியல. இதுக்கு தான் ஹோட்டல்ல ரூம் போட்டு தரேன்னு சொன்னேன் சார், கேட்டிங்களா? நான் டிசைட் பண்ணிட்டேன். இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆ? என்ன பூ வச்சிருக்காங்க? யாரோ எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்காங்க போல இருக்கு. பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சிருக்கான் போல இருக்கு. அன்புள்ள சின்ன பாப்பாவுக்கு உயிர் பயத்துல ஊரை விட்டு ஓடுறேன். லிஃப்ட் பிடிச்சாவது கலிபோர்னியாவுக்கு போயிடுறேன். இனிமே இந்த பக்கம் வந்தா செருப்பால அடி. இப்படிக்கு ஹரி. ஈயஹா! ஏ! அடியே, நாம போட்ட ஸ்கெட்ச் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த பார்ட்டி ஊரை விட்டு எக்ஸ்கியூஸ் மீ சம்மந்தி, பேமெண்ட் ப்ளீஸ். வெயிட் வெயிட் வெயிட், நானே தருவேன். ஆனா 20% டிடிஎஸ் கட் பண்ணிடுறேன். வரேன். ஹலோ, கலிபோர்னியால இருந்து நான் சீனு பேசுறேன். கலிபோர்னியாவில இருந்து அதே குரூப். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், நீங்க என்ன செக் பண்ண அனுப்பின ஆளு யாரு? அவர்தான் சார், மிஸ்டர் ஹரிஹரன். ஒன் டே நம்ம ஹோம்ல இருந்துட்டு இப்பதான் சார் ஏர்போர்ட்டுக்கே போறாரு. நான் யாரையும் செக் பண்ண அனுப்பலையே. இன்ஃபேக்ட் ஹரிஹரன் ஒரு பிஏ எனக்கு கிடையவே கிடையாதுங்க. எனக்கே வேலை இல்லாம நான் இங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல எனக்கு பிஏ வேறயா? ஏமா நீங்க வேற? ஐயோ, அப்ப இங்க வந்தது யாரு? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஐயோ, என் காசு, என் பணம். ஐயோ, என் காசு, என் பணம், என் காசு, என் பணம். காசு, பணம், துட்டு, மணி, காசு.